படம் சூப்பரு. அதாவது எங்கெல்லாம் வந்து வந்து மனுஷன் வந்து இறங்கி வருவான்னா அந்த இறக்கத்துக்கு முன்னாடி தான் இறங்கி வருவான்னு சொல்லுவாங்க. அப்படி படத்தை வந்து சிறப்பா எடுத்து வச்சிருக்காங்க. கடைசி ஃபைட்லாம் 10 கேப்டனை பார்த்த மாதிரி இருக்குது. எத்தனை கேப்டனா? 10 கேப்டனை பார்த்து இருக்குது. ஃபைட் சூப்பர், ஆக்டிங் சூப்பர், இறக்கம் சூப்பர், அழுக சூப்பர், இமோஷனல் சூப்பர், எல்லாமே கலந்ததுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பகத் சிங் அவரும் ஒரு சுபாஷ் சந்திர போஸ் அவரும் கடைசியா எங்க கேப்டனும் பாட்டோட உள்ள வந்துட்டாருடா. அந்த மாதிரி படம் சூப்பரா இருக்கு. கேப்டனுக்கான வாரிசுக்கான ஒரு படம், ஒரு அருமையான ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு. நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, நல்ல படம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இந்த விவசாயம் அப்புறம் இந்த கிராமம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. சண்முக பாண்டியன் அவரோட ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே வந்து நமக்கு வந்து அந்த கேப்டனோட ஒரு சில விஷயங்கள் வந்து உணர முடியுது. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. மேக்கிங் நல்லா இருக்கு. எல்லாமே ஓகே. படம் ரொம்ப ஓகே. இது வரைக்கும் சூப்பர். சண்முக பாண்டியன் ஐடிஎம் வேற லெவல் மாஸ். சரத்குமார் அவர் சேர்ந்து பண்ணிருக்காங்க. அது இதோட சூப்பர்னா. வேற நைஸ், வெரி நைஸ். வேற லெவல். சண்முக பாண்டியன் பாக்ஸ்ல கேப்டனா பார்த்த மாதிரி இருந்துச்சுனா கண்டிப்பா இருந்துச்சு. அவ என்ட்ரி ஆகும்போது அந்த ஃபீல் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. அருமை. கதை எல்லாமே அது கதை இருக்குது, ஃபைட் இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாமே இருக்கு. படம் எல்லாம் சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. சரத்குமார் சண்முக பாண்டியன் காம்போ பாணி நல்ல பாணி. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? சண்முக பாண்டியன் ஹீரோ பண்ணிருக்காங்க. கேப்டன் பிரபாகரன்ல எப்படி கொண்டு போயிருக்காங்களோ அதே மாதிரி அவங்க வந்து அதுல போலீஸ் இதுல வந்து அந்த இதை செஞ்சிருக்காங்க. ரொம்ப சூப்பர். அதான் இந்த இதுக்கான இதுவை கொடுத்துருக்காங்க. கண்ணு 2 விச்சருவா, கிட்டத்துல யார் வருவா, கொள்ளையடிச்சா குத்தம் புரிஞ்சா ஒத்தையில ஓடிடுவான். பாண்டிய தேசத்திலே வைகை பாயிர நாள் வரைக்கும் பொதுவா எக்குளமோ தான் பிறந்த முக்குளமோ போற்றி புகழோ. ராஜ பாளையத்துக்காரரு நம்ம பிக் பாஸ் நம்ம சேதுபதியும் குரல் கொடுத்திருக்காருடா. எங்க அப்பனும் வேற குரல் கொடுத்திருக்காரு. உண்மை சம்பவம், உருப்படியான சம்பவம், உதாரணமான சம்பவம். கண்டிப்பா கேப்டனை நீங்க வாழ வைக்கணும்னா சமூக பாண்டியன் நடிச்ச இந்த படத்தை கொம்பு சீவு காளையா, அதாவது கோயில் காளை பெத்தெடுத்த கொம்பு சீவு காளையா சமூக பாண்டியன் சூப்பரா நடிச்சிருக்கு. படம் நிரந்தரம், தரம் நிரந்தரம். ஓகேவா? வேற கண்டிப்பா கேப்டன் இடத்த பிடிக்கணும். 154 படம் நடிச்ச என் கேப்டன், என்னோட அன்பு தாய் மாமன், அவர் பெத்தெடுத்த பிள்ளை 4 படம் நடிச்சிருக்கு. மொத்தம் 158. அடுத்தடுத்து நமக்கு ஒரு கேப்டனை உருவாக்கணும். உருவாக்குறதுக்காக தான் அக்கா வந்து குரல் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் சுகந்தி அக்கா சேனல்ல நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா படம் வெற்றி அடையும். நான் கிரிவலத்திலேயே வேண்டிட்டு வந்துட்டேன்டா. இந்த படத்தை வித்து கொடுத்தது கூட நான் தான்டா. வேலூர்ல பிடிச்சி வித்து கொடுத்தது கூட நான் தான். ப்ரொடியூசர் பிடிச்சி கொடுத்தது கூட நான் தான். ஓகேவா? அதனால எதையுமே எளிமையா செய்வோம், திறமையா செய்வோம். சண்முக பாண்டியன் அடுத்த கேப்டன் வந்துட்டாரு. அவ்வளவுதான். படம் ஹிட் சார். சூப்பர் சார். படம் ஹிட் சூப்பர். ஃபைட் ஒரேடி சார். அவரை காட்டல சார். பலரை காட்டல. அது சென்னை காட்டிட்டாங்க. படம் சூப்பர் ஹிட் சார். பக்கா இருக்கு. அவரும் நல்லா ஆக்டிங் சார். பக்கா இருக்கு படம். காம்போ எப்படா இருக்கு? சண்முக பாண்டியன் சரத்குமார் ரெண்டு காம்போ சூப்பரா இருக்கு. 2 பேர் காம்போ. என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல கருத்து? நான் சொல்லக்கூடாது சார். கதை நீங்க போய் பாருங்க. படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்ஷன், படம், பாட்டு எல்லாமே கதை சூப்பரா. டைம் பாஸ் இல்லை, சமைச்சா இருக்கு படம் சார். சிங்கத்துக்கு போறது சிங்கம் தான் சார். படம் கேப்டன் எப்படி கால் ஹிட் பண்ணாரோ அதே மாதிரி தான் படமும் பக்காவா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் இருக்கு. சூப்பர். படம் இருக்கு. படம் சூப்பர் தலைவர். பயங்கரமா இருக்கு. ஃபைட் நல்லா இருக்குல்ல. லாஸ்ட் ஃபைட் பயங்கரமான அடி. பயங்கரமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். சூப்பர். படம் நல்லா இருக்குண்ணா. அருமையா இருக்கு. சூப்பர். அண்ணா படம் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். தரமா இருக்குது. தரமா இருக்குது. நல்லா இருக்கு. படம் எப்படி? சூப்பர். சூப்பர். சூப்பரா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு சார். ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. சத்மா சார் எப்படி நடிச்சிருந்தாரு? சத்தியமா சார் அவங்களுக்குள்ள காம்போ நல்லா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சார். மாமா மச்சாங்கிற ஒரு நல்லா இருந்துச்சு. நல்லா பேசியிருந்தாங்க சார். பாட்டு எல்லாம் பிடிச்சிருந்தது. ஆமா, பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க சார். எந்த இடத்துலயுமே போர் இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எல்லாமே ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சண்முக பாண்டியன் சார் பெர்ஃபார்மன்ஸ் புரியலைங்க சார். ஹீரோ சண்முக பாண்டியன் சார் எப்படி?
செம்மையா பண்ணிருந்தாங்க சார். ஃபைட்டோ எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க சார். கேப்டன் மாதிரி எதுங்க சார் இருந்தது? கேப்டன் ஃபீல் வந்ததுங்க சார். கஞ்சா கடத்த கூடாதுங்க சார், அது தப்புன்றத எடுத்து சொல்லியிருக்காங்க சார். எப்படி பண்றாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க சார். என்னையே அழுதுட்டு நானே அழுதேன் சார். நானும் அம்மால தான் வளர்ந்தேன். அந்த இடத்துல அவங்க அம்மா மிஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க அம்மா ஞாபகம் வந்து அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமா இருந்துச்சுங்க சார். போரே அடிக்கவே இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபுல்லா நல்லா இருந்துச்சுங்க சார். பார்க்க சீக்கிரம் புரிஞ்சிச்சேன்ற ஒரு ஃபீல் வந்துருச்சுங்க சார். சூப்பர். சண்முகம் வேண்டிய நடிப்பு சூப்பரா இருக்கு, சரத் நடிப்பு சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து மக்களுக்காக எடுத்து சொல்ற கதைகளை எங்க கேப்டன் நடிச்சாரு. ஒவ்வொரு கதையிலயும் அவரோட படத்துல ஒவ்வொரு கதை இருக்கும் மக்களுக்காக வேண்டி. ஆனா இது மிகப்பெரிய அருமையா அவரோட உள்ள இன்னைக்கு அவ்வளோ அருமையா நடிச்சிருக்கு. அவரை பார்க்கும்போது கேப்டனை பார்க்குற மாதிரியே இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அவர் நல்லா வரணும், நல்லா வருவார். எந்த மாதிரி கான்செப்ட்னா, இந்த கிராமத்து மக்களுக்கு வந்து அவங்களோட இடத்தெல்லாம் வந்து டேம் ஆக்கி, ஏரி ஆக்கி, குளமா அதை வந்து இவங்க ஒரு இதாக்கிட்டு அந்த மக்களை வந்து வெளிக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த மாதிரி ஒரு கதை இது. நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. நல்ல காமெடி, நல்ல இது. ரெண்டு பேருமே போட்டி போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ணன் பையனும் நல்லா நடிச்சிருக்காங்க. எங்க அண்ணன் பையன் அவரு நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா அவர் மாதிரியே தான் பண்றாரு. ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நல்ல வாய்ப்பு இருக்கு அவருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. அது ஆக்சுவலாகவே இந்த கிராமத்து ஸ்டைலில் எப்பயுமே ஒரு பெரியவர் ஒரு சின்னவர் அப்படின்னும் போது அந்த மாப்பிள்ளையோட கான்செப்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் அந்த இது வந்து கெமிஸ்ட்ரியில் நல்லா மேட்ச் ஆகிருக்கு. நல்லா ஃபன் ஓரியன்டாகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. திடீர்னு ஆக்ஷனாக கொண்டு வராங்க, சண்டை அப்படி இப்படி நல்லா தான் போகுது. கண்டிப்பா சுப்ரீம் சார் அதாவது விஸ்வாசத்தோட மறு உழைப்புடா. யாருக்காக வந்தாரு? கேப்டன் இல்லைன்னா நாட்டாம வந்திருப்பாரா? தன்னோட கேப்டனுக்காக விசுவாசிக்கடா. நாங்களா சாவர வரைக்கும் கேப்டனை நினைச்சேதான் நாங்க வாழ்வோம். அதுக்கு உதாரணம் தான் எங்க நாட்டாம வந்தது. சூப்பரா படிக்காரு. அதாவது சூப்பரா மாப்பிள்ளையா வந்து அதாவது அலங்க மலங்க அடிச்சிருக்காங்க. படம் எந்த இடத்துலயுமே லாகு கிடையாது. ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்ல ஒரு 12 ஊரை காப்பாத்துற தெய்வமா வந்து நம்ம சுப்ரீம் சார் வந்து நடிச்சிருக்காரு. இவர் வந்து பாண்டி வந்து அவரோட மாப்பிள்ளையா நடிச்சிருக்காரு. படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். சூப்பர். கண்டிப்பா இங்க இல்லைனாலும் மதுரையில எல்லாம் நாங்க இப்ப எல்லா இடத்துலயும் ஓட்டிக்குவோம். என்னப்பா அதான் பஞ்சு டைலாக். ஆந்திராவில நாங்க பண்ணின சம்பவத்துக்கு எங்க மாமாவுக்கு ஒரு பத்மா பூசணும், எனக்கு ஒரு கலைமாமணி கிடைச்சே ஆகணும். கண்டிப்பா இந்த படத்துக்கு உனக்கு கலைமாமணி கிடைக்கும். அந்த ஆண்டவன் கண்டிப்பா என் பையன் சமூக பாண்டியனுக்கு கலைமாமணி விருது அந்த அண்ணாமலையார் அருளால உனக்கு கிடைக்கும்டா. ஓகேவா? பஞ்சு டைலாக் தான். வேற ஓகே சூப்பரா இருக்கு. அதாவது சின்ன வயசுல அவரோட பாட்டம் மட்டும் போட்டிருக்காங்க. ஓகேவா? கண்டிப்பா ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் அப்படின்னு அந்த பாட்டோட எம்ஜிஆர் பாட்டோட ஆரம்பிச்சு ஐயா தோற நீ விசுவாசத்தை காட்டிட்ட ஐயா தோற அப்படின்னு அவரு விசுவாசத்தை காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க ஊரு சாமி மேல 8 நடந்து 8 வச்சு வராரு. கரிகால மீச வச்சு தீபொரியா பொட்டு வச்சு கரிகால சோழ போல கால் நடந்து வராரு அப்படின்னு அவரும் என் தம்பி என் பையனும் வந்திருக்கிறான். கண்டிப்பா வருவான் சேதுபதி, ஏழைக்கு ஒரு நீதிபதி, புருஷனங்க வாழ்த்த வேணுங்க, கொண்டு வரும் பொங்கி வரும் கங்கை நதி சந்திரனை கூப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ லவ் யூ கேப்டன்.